ஒரு நாளும் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஒன்று பார்த்தாச்சு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு துளி கூட அசராமல் இந்த வீடு பாதி வந்து அப்படியே வத்திட்டு பாருங்க. எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்குது இது. ஜோ, இருட்டுக்கு எங்கே போகிறோம்? அது நீங்கள் விளக்குமாரோட போகிறீங்க. என்னதுக்கு நேரம் சரியா 8:30 ஆகுது. நாங்கள் பகிர்ந்தன் அண்ணாவிட்ட சாப்பிட்டுட்டு நடந்து போகிறோம் கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு. லைட்டு வந்து எந்த கண்ணு கடிக்குது, முன்னுக்கு வந்து என்ன இருக்குன்னு சரியாக தெரியலை. ஒரு குத்துமதிப்பாக தான் போகிறேன். அப்படியே கையில் வந்து கேம்பிங் டென்ட் இருக்குது. ஆனால் எப்போ நான் பயப்படுதானே, கையில் வந்து கேம்பிங் டென்ட் இருக்குது. இந்த காணொளி வந்து பகுதி 2 காணொளி. இப்போ முதல் வந்து நாங்கள் அனலதீவில் இருந்து அப்படியே நாங்கள் 70 வந்து நாங்கள் பகிர்ந்தன் அண்ணாவிட்ட சாப்பிட்டது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காணொளி வந்து அப்படியே தொடருது. அந்த காணொளி பார்க்காட்டிக்கு இதுக்கு முன்னே நான் பதிவிட்டிருப்பேன், அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை என்றால் லைட் வந்து கண்ணுக்கு அடிக்கிறதால கொஞ்சம் நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். ஜோ, இதோட நீங்கள் எத்தனை கேம்பிங் பண்ணுறீங்க? சரி அண்ணா, நீங்கள் எத்தனை தடவை கேம்பிங் பண்ணி? 100க்குள்ளேயோ? நான் இதோட ஒரு எனக்கு தெரிஞ்சு 4வது 5வது கேம்பிங்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து கிட்டத்தட்ட 100க்குள்ளேன்னு சொல்கிறேன். ஓ, நல்ல காற்றா இருக்குது. அந்த அண்ணாவும் சொன்னவர் வந்து தூர கேம்பிங் பண்ணுறத விட கொஞ்சம் முன்னுக்கா கேம்பிங் பண்ணுவோன்னு சொன்னவர். அந்த இடம் நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இடத்தையே நாங்கள் தேர்வு செய்து அப்படியே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இருட்டாக தானே இருக்குது, மற்றபடி பயப்பட தேவையில்லை. ஐயோ, அப்படி இஞ்சால் அடிங்க. ஏதோ பவராக இருக்குது, ரெண்டும் கிட்டத்தட்ட பவர் தான். இந்த இடம் நான் உங்களுக்கு பிடியேக்கனான்னு காட்டுறேன்னு எப்படி இருக்குமெண்டு வியூ. என்ன செய்றீங்க? இல்லை, இதால் ஓ, நாங்கள் பார்த்தாச்சு. இல்லை நேரா நாங்கள் விளக்குமாறு செட்டப்பாக கொண்டு வந்தது காரணம், இங்கே வந்து நிறைய அந்த கல்லுகள் இருந்தது. அதை வந்து இழுத்துட்டு அப்படி அந்த இடத்துல வந்து டென்ட்டை நாங்கள் அப்படியே போடுற பிளான் இருக்குது. காற்று இப்படி இந்த பக்கம், காற்று வந்து அப்படியே இந்த பக்கம் வருது. அனலதீவு பக்கத்துலேருந்து அப்படியே இந்த பக்கமாக வருது. டென்ட் நாங்கள் அடிச்சிட்டோம். அனலதீவில் வந்து நாங்கள் கேம்பிங் பண்ணிக்க வந்து காற்று காணாதுன்னு சொல்லி கொண்டு இருந்து நாங்கள். இதே இப்போ 70 வந்து கேம்பிங் பண்ணினாங்க. முன்னுக்கு வந்து காற்று வந்து அதிகமாக அடிச்சிருந்தது. அதனால் அப்படியே முன்னுக்கு வந்து தேவாலயம் ஒன்று இருக்குது. இந்த தேவாலயத்துக்கு நாங்கள் பக்கத்தில் வந்து கேம்பிங் பண்ணியிருக்கிறோம். ஜோ, ஆனால் ஜோ அடித்து வச்சுக்கிற டென்ட் வந்து காற்றுக்கு வந்து கொஞ்சம் தாங்கி கொண்டு இருக்கு. ஆள் சுற்றி வேற அப்படியே கல் எல்லாம் வச்சு அப்படி எங்கே டென்ட் நாங்கள் இதில் ஒரு கயிறு போட்டு சப்போர்ட்டு கட்டி இருக்கிறோம். ஏன்னா காற்று வந்து கூட, இது வந்து 3 பேர் படுக்கிற டென்ட்ன்றதால காற்று வந்து கூடன்றதால கொஞ்சம் தாங்காது. அதனால் கயிறு கட்டி வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க தூங்குறதுக்கு. பாய். நேரம் சரியாக ஒரு 10:30 ஆகுது. காற்று வந்து கொஞ்சம் இன்றைக்கு அதிகமாக அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இன்றைக்கு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு வந்து அண்ணா வந்து இருக்கிறார், அங்கே வந்து ஜோ வந்துட்டு. காற்று பாருங்கள் எப்படி இருக்குது. எப்படி காற்று அடிக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் எதிர்பார்க்காம தான் நடக்கிறது. தூக்கம் பெருமை தெரியாது, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. தூங்க போகிறோம். நேரம் சரியாக ஒரு 10:45 ஆகுது. இந்த இரவை வந்து காற்றோட வந்து கழிக்க போகிறோம். முக்கியமாக இந்த 70 வந்து இந்த கேம்பிங் அடித்தது வந்து அண்ணன் எங்களோட சேர்ந்து கஷ்டப்படுறாரு. இங்கே பாருங்க, டென்ட்டு வந்து கட்டுறதா இருக்கட்டும். எனக்கு ஒரு டைமில் டென்ட்டை போடவே வெறுத்த மாதிரி போயிடுச்சு. நேரம் ஒரு நாளும் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஒன்று மண்ணில் வந்து ஆணி வந்து நிற்க இல்லை. அதனால் டென்ட் வந்து கிளப்புது. காற்று வந்து என்னன்னா சைடுக்கு அடிச்சுட்டு வரேன். எங்கே எப்படி இருக்கு கூட அப்படியே தள்ளுது. 2% இந்த அளவு தான் இருக்குது. அப்போ அவ்வளோ பரப்பளவு என்ன தள்ளையில் காற்று கீழே அளவு இப்படி டென்ட்டு தூக்குது. ஒருக்கா 2 தரமுண்டா பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு 4-5 தரத்துக்கிட்ட அது இந்த இடத்துல வந்து நாங்கள் டென்ட் அடிச்சினாங்க. அது அப்படி இருந்து இப்போ அடிச்சிட்டோம். நாங்கள் இன்றைக்கு காலமே அனலதீவில் சூரிய உதயம் பார்க்க இருந்தாங்க. ஆனால் எங்கே நேரம் அப்படி அந்த ஒரு மலை மப்பா வந்து அந்த வானமே இருந்தது. அதனால் வந்து சூரிய உதயத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. நாளைக்கு எழும்பி இங்கேருந்து பார்ப்போம். சரி வந்து அவங்களுக்கு நான் காணொலியில் பதிவிடுறேன். அப்படியே தூங்குவோம். பாய் மக்களே.
காலை வணக்கம் மக்களே. காலமே நேரம் சரியா இப்போ ஒரு 7:50 ஆகுது. இப்போ நாங்கள் எழும்பி இருக்கிறோம். நாங்கள் கேம்பிங் டென்ட் போட்ட இடம் இதுதான் சரியா. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னுக்கு வந்து தேவாலயம் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் தான் நாங்கள் கேம்பிங் போட்டுனாங்க. அங்கால வந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடம் இருக்குது. எங்களோட வந்து ஜோய் வந்து வீட்டை போட்டார். அப்போ அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம். முன்னுக்கு வந்து சூரியன் உதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் கொஞ்சம் வேலை கிளம்பியிருந்தால் வடிவாக பார்த்துருக்கலாம் வியூவை. அந்த இடத்துலையே வந்து சின்ன படகுல வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். அண்ணா நேற்று தூக்கமாக பிடி போனது தூக்கம் நல்லா நிற்கிறேன். எல்லோரும் டயர்ட் தானே, தொடர்ந்து ஃபீவர் தானே, எவ்வளோ கஷ்டம் ட்ராவல் பண்ணி வரவில்லை. அடுத்தது இதில் போட்டுனாங்க டென்ட் போட சரியாக கஷ்டம். அதுவும் ஒரு 4-5 தடவை போட்டேன். போராட்டத்துக்கு பிறகு இதில் டெண்டை போட்டு கல்லால் இல்லாமல் ஜாமத்தி இது போட்டுட்டேன். நல்லா இருந்தது, நித்திரை நல்லா நித்திரை. அவங்கள அவ்வளோ இறைச்சல் இருந்தும் ஒரு துள்ளி கூட அசராமல் நித்திரை பண்ணுறாங்க. அதுதான் பக்கத்தில் வந்து அந்த மிஷினின் சத்தம் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த சத்தத்தை தவிர்த்து நாங்கள் நல்லா நித்திரேன். அப்படியே நாங்கள் இதுலேருந்து அண்ணா ஏதாவது பிளான் இருக்கும் உங்களுக்கு? இனி அடுத்தது நெடுந்தீவு அதெல்லாம் போயிட்டோம். போகிறேன்னா போகலாம், திருப்ப கனதடவை போயாச்சு. ஆனால் இப்போ கிட்டடியில் போயிட்டு வந்ததால் அந்த தீவுகளுக்கு இப்போ போகிற ஐடியா இல்லை. இனி அடுத்தடுத்ததாக ஜோய் ஒரு பிளான் வச்சுருக்கார், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்கு, செஞ்சுட்டானண்டா ஓகே. அண்ணாவும் சொன்னுவார் அந்த பிளானை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல் அண்ணா சொன்னுவார். அண்ணாக்கு தெரிஞ்ச ஐடியாவெல்லாம் கொஞ்சம் நான் கேட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி போகிற ஐடியா இருக்குது. அந்த என்ன பிளான்னு சொல்லி அதை வெகு விரைவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அப்படியே தொடர்ந்து அண்ணா கண்டிப்பாக செய்கிற ஒரு ஐடியா தான்ப்பா. அண்ணா சொன்னதுலேருந்து ஒரு 100க்கு ஒரு 95% செய்கிற ஐடியா தான் இருக்குது. மிச்சம் 5% அதை நான் பிறகு என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன். அப்படியே தொடர்ந்து காத்துருங்க. ஜோ என்ன ஜோ வந்துட்டார். அப்படியே நாங்கள் ஜோ விட்ட போவோம். ஜோ எப்படி இருக்கு கேம்பிங் பண்ணினது? என்ன விளங்கல? இல்லை நீங்கள் கதைச்சி கேட்கவே இல்லை. என்ன சொன்னீங்க? ஏன் அப்படி சொன்னீங்க? கேம்பிங் பண்ண எப்படி இருந்த? நல்லா இருந்துச்சு, சரியான காற்றா இருந்துச்சு. காற்று எப்படி இருந்தேன்? காற்று வெறித்தனமாக இருந்துச்சு. பேசிக்க விறுவிரண்டு நடந்து போகிறோம். எங்கேண்டா பகிர்தன் ஆகிட்ட. அப்படியே நாங்கள் இந்த கேம்பிங் டென்ட் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக கலட்டி பேக்கில் எல்லாம் வச்சு அப்படியே இப்போ நடந்து போகிறோம். வேலைக்கு ஒரு படம் ஒன்று இருக்கான். காலம் ஒரு 7:30 அந்த நேரத்துக்கு படம் ஒன்று இருக்குன்னு சொன்னவர். நேரம் சரியாக எங்களுக்கு தெரியலை, அதனால் வேலைக்கு போகிறோம். 7:30க்கு படம் இருந்தால் நாங்கள் அப்படியே 70 இருந்து நாங்கள் அப்படியே போயிடுவோம். நேற்று நாங்கள் 70 அந்த பின்னேற நேரத்தில் நாங்கள் பார்க்க வந்து இங்காலே இருக்கிற போட் எல்லாம் வந்து மிதந்து கொண்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு பாதி வந்து அப்படியே வற்றிட்டு பாருங்க. குறிப்பிட்ட அளவு வந்து தண்ணி வற்றிட்டுது. இதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து கூடி கொண்டு வந்துருமா. நாங்கள் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. இல்லைண்ணா, ஆனால் கறி நான் விரும்பி சாப்பிடுவேன். எங்கேயாவது போனால் இப்போ எல்லாம் எடுத்து வச்சாலும் விட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கு. நேரம் சரியா ஒரு 9 மணி ஆகுது. எல்லோரும் ஓடியாங்கன்னு இருந்தாலும் நாங்கள் மெதுவாகவே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். லேட் ஆகிட்டு சரியா. இப்போ 9 மணிக்கு வந்து இங்கேருந்து 70 படகு வந்து எடுக்கணும். வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. காலமை வெயில் வந்து இங்கே வந்து அதிகமாக அடிக்குது. மத்தியான வெயில் கூட ஓகே தாங்கிக்கொள்ள மாதிரி தான் இருந்தது நேற்று. இப்போ வந்து வெயில் வந்து நல்ல ஒரு அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எத்தனை மணி படம் எடுக்கணும் அவருக்கு வந்து கேட்கல. அதில் ஒரு இடம் இருக்குது தானே இந்த வீடு, அங்கே தான் மீன் வந்து கூரல் விலையிலாம் விற்பினோம். காற்று இப்போ நல்லா இருக்குது. காற்று வேறு தான் இந்த வெக்கையை வந்து எங்களுக்கு ஃபீல் பண்ண இல்லாமல் இருக்குது. எதில் இருக்க போகிறீங்க ஜோ? வந்தாச்சு.
ம். முன்னுக்கு இருக்கா இன்றைக்கு வந்து கடல் வந்து தண்ணி வற்றி இருக்கிறதுன்றதால பின்னுக்கு வந்திருக்கோம் நான். என்னத்துக்காண்டா முன்னுக்கு இருந்தோம். இப்போ இந்த ஆழமான இடத்துக்கு போன பிறகு நாங்கள் அப்படியே பின்னுக்கு போகலாம். சரியாக ஒரு 9 மணிக்கு வந்து இந்த வல்லம் வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து 9:05 ஆகிட்டு. படகு வந்து எடுக்கிற நேரத்துக்கு கண்ணையம்மன் நெருங்குதுறைக்கு போகிற மக்கள் எல்லாரும் வந்து கொண்டே இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக. நேரம் சரியாக ஒரு 9:13 வந்து படகு வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் செலவாக தான் போது என்னென்னா என்ன மாலம் பெரியல அந்த ஒரு காரணத்தால் கணக்கான விதத்தில் தான் அந்த அண்ணா போகிறேன். அதில் வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து நல்லா வந்து வத்தி இருக்குது. நேற்று இரவு கேம்பிங் பண்ணின இடம் வந்து அந்த இடத்துல தானே இருக்குது. அதில் ஒரு தேவாலயம் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த தேவாலயத்தில் தான் நாங்கள் கேம்பிங் பண்ணினாங்க. அதில் ஒரு படம் ஒன்று பாருங்க 70 நல்ல காற்றுன்றதால படகு வந்து பயங்கரமாக அப்படி ஒரு பக்கம் மாறி மாறி ஆடிக்கிட்டே போகும். 70 கேம்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்கிற பேருந்தில் நாங்கள் ஏறிட்டோம். அப்படியே நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு. அண்ணாவும் வந்து வீட்டை போகிறார். ஜோ வந்து நெடுந்தீவுக்கு போகிறார். நான் வந்து நெடுந்தீவுக்கு போயில முதல்வருக்கா போனேன். கேம்பிங் பண்ணி இருக்கிறான். அதனால் வந்து நான் வந்து வீட்டை போகிறேன். பஸ் வந்து அண்ணா நெருப்பாக தான் ஓடுறார். இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். வேறொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன். இந்த கேம்பிங் அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். நன்றி.